அனைவருக்கும் வணக்கம். நித்தி ஹெல்த் கேர் என்ற மேலும் ஒரு வீடியோ எலெக்ஷன் சம்பந்தமானதான். இதுவும் தேசிய மக்கள் சக்தியின் அமோக வெற்றியில் மூன்றில் 2 பங்கு பெரும்பான்மையுடன் அமைந்த இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது. 21 பேருக்கு இது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு என்பன ஜனாதிபதியின் பொறுப்பின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் பின்னர் எளிமையான ஒரு குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது. நீங்கள் அவதானிக்கலாம். சென்ற வருட அமைச்சரவை எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவாக 21ஆக இது மட்டுப்படுத்தப்பட்டமை சிறப்பம்சமாகும். இந்த அரசாங்கத்தின் சிறப்பம்சமாகும். இந்த அரசாங்கத்தின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டதுடன் தனது கடமையினை நேற்று, அதாவது நவம்பர் 18 நேற்று உத்தியோகமாக பொறுப்படுத்திக் கொண்டார். இந்த ஹரணி அமரசூரியாவை தவிர புதிய அமைச்சர்கள் விஜித ஹேரத் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலா அமைச்சராக இருந்தார். பேராசிரியர் சந்தன அபிரத்ன பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சராக பொறுப்படுத்திக் கொண்டார். மகளிர் சிறுவர் விவகாரம் அமைச்சராக சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் நியமிக்கப்பட்டார். மலையக அரசியல் வரலாற்றில் முதல் பெண் அமைச்சராவார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் அமைந்துள்ள அந்த அமைச்சரவையில் சரோஜா சாவித்ரி ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். மலையக அரசியல் வரலாற்றில் முதலாவது பெண் அமைச்சர் என்ற பெருமையை இந்த பெண் இதன் மூலம் இவர் பெற்றுள்ளார். மிக கூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரு பெண் என்பது அவரை தொடர்ந்து கேடி லால்காந்த விவசாய கால்நடை அமைச்சராகவும், அனுர கருணாதிலக்க நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும், ராமலிங்கம் சந்திரசேகர் கடல் தொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராகவும், பேராசிரியர் உபாலி பன்னிகே கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் அமைச்சராகவும், சுனில் நந்தினெத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர், ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராகவும், பிமல் ரட்நாயக்கா போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சராகவும் கடமையேற்றுக் கொண்டார்கள். இவர் தவிர பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி புத்த சாசன சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சராகவும், டாக்டர் நலிந்த ஜேதிஸ் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன், சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சராக பொறுப்படுத்திக் கொண்டார். சுனில் குமார கமகே இளைஞர் விகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும், வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சராகவும் பொறுப்படுத்திக் கொண்டார். பேராசிரியர் கிருஷாந்த அபேசேன விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சராகவும், பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும், பொறியியலாளர் இன்ஜினியர் குமார ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சராகவும், டாக்டர் தம்மிக பட்டமேந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் இங்கு தமது கடமைகளை பொறுப்பெடுத்துக் கொண்டனர். அழகிய வாழ்வு இலங்கையின் புதிய அத்தியாயத்தை நோக்கிய புதிய அமைச்சரவை தனது பயணத்தை நேற்று ஆரம்பித்தது. அதன் பின்னர் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிக அதிகாரங்கள் இருப்பதாக கூறியதுடன், அனைத்து அமைச்சர்களும் தமது அதிகார வரம்புகளை அறிந்து பொறுப்புணர்வோடு செயற்படுவார்கள் என தான் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். புதிய அமைச்சரவையில் உரையாற்றிய அவர், பெரும்பாலான அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு மட்டுமல்ல பாராளுமன்றத்துக்கும் புதியவர்கள். அவர்கள் அனைவரும் நேர்மையானவர்கள், ஊழல் செய்யாதவர்கள் என்பதை தாம் நன்கு அறிவதாகவும், மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் தைரியம் அவர்களுக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டார். புதிய வாழ்வை நோக்கிய திசை காட்டியின் பயணம் தொடரட்டும். எதிர்பார்ப்போம். புதிய அமைச்சரவை நாட்டுக்கு நல்ல சுபிட்சகமான எதிர்காலத்தை வழங்கும் என்பதை பொதுமக்கள், வாக்களித்த மக்கள் அனைவரிடமும் பேரவா. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ලංකා ඉතිහාසයේ දේශපාලන සිතියම නිරන්තරයෙන් එළිලා තිබුණේ උතුරට එරෙහි දකුණේ දේශපාලනයක්, දකුණට එරෙහි උතුරේ දේශපාලනයක්. එහෙම නැත්නම් එක් ජන කණ්ඩායම් අතර සැකය, අවිශ්වාසය, ක්‍රෝධය වර්ධනය කරන දේශපාලනයක්. හැබැයි අපි හිතනවා මේ මැතිවරණ ප්‍රතිඵලය මුළුමනින්ම පෙන්눔 කරන්නේ
තවදුරටත් අපේ රටට බෙදීමේ දේශපාලනය වළංගු නොවන බව. උතුරෙත් දකුණෙත් නැගෙනහිරත් බටහිරත් පොදු ජනතාවගේ අභිලාෂයන් එකම කේන්ද්‍රයකට ගොනු කර ගැනීම සඳහා මෙම මහමැතිවරණය සමත් වී තිබෙනවා.